வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் 2 கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. மேக்ஸிமம் பர் மந்த்துக்கு 35,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். அப்ளை பண்ண எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கான ஜாப் லொக்கேஷன் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஜூன் 25 வரைக்கும் விண்ணப்பிக்க உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா NIT திருச்சியிலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் அசோசியேட் கிரேட் 1, ப்ராஜெக்ட் அசோசியேட் கிரேட் 2 அப்படின்னு சொல்லி 2 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அது எப்படி அப்படிங்கிறத சொல்லிடுறேன் பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம், உங்களுக்கு ஆஃப்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அதே மாதிரி அவங்க சொல்லியிருக்க மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மை ஸ்கேன் பண்ணி அவங்க ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்திங்கன்னா அந்த கூகுள் ஃபார்ம். இந்த கூகுள் ஃபார்மில் போய்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து, அதாவது உங்களோட பெயர், நேஷ்னாலிட்டி, மதர் டங்கு, அதேமாதிரி மேலா ஃபீமேலா அதோட டீட்டெயில்ஸு, கேட்டகிரி, கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு, மெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பரு, அதேமாரி என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கிற டீட்டெயில்ஸு. ஸோ 2 பதவிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரே அப்ளிகேஷனில் நீங்கள் 2 போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, SSLCயில் பர்சன்டேஜ் என்ன, HSC பர்சன்டேஜ் என்ன, BE BTech ஸ்பெஷலைசேஷன் என்ன, BE BTechல பர்சன்டேஜ் என்ன, ME MTechல ஸ்பெஷலைசேஷன் பர்சன்டேஜ், ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதோட டீட்டெயில்ஸு. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இங்கே தான் ஆட் கொடுத்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அட்டாச் பண்ணி சப்மிஷன் பண்ணணும். ஸோ இப்படி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுடைய நேம் வந்து ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க. நேஷனாலிட்டி, மதர் டங்கு, டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ் மேலா ஃபீமேலாங்கிறது, மெரிட்டல் ஸ்டேட்டஸ், மேரிடா சிங்கிளா அப்படின்னு ஃபில் பண்ணணும். உங்களோட கேட்டகரி என்னவோ அதை ஸ்பெசிஃபையாக இங்கே ஃபில் பண்ணிடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடியோட ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க. அடுத்து ப்ராஜெக்ட் டைட்டில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதை ஃபில் பண்ணுங்கள். என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அந்த போஸ்ட்டோட நேம், அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வித் டேட் எல்லாமே இங்கே கொடுத்துருங்க. இங்கே அகடமிக் கரியர் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. SSLC எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, 12th, கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன், எனி இதர் குவாலிஃபிகேஷன் சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் எங்கே படிச்சிங்க, எந்த போர்டு, எந்த யூனிவர்சிட்டி, சப்ஜெக்ட்ஸ் என்ன, பாசிங் இயர் என்ன, பர்சன்டேஜ் என்ன, இதெல்லாமே கிளியராக ஃபில் பண்ணணும். அடுத்து நீங்கள் கேட் ஸ்கோர் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் அதை எல்லாமே இங்கே ஃபில் பண்ணலாம். நெட்டு முடிஞ்ச எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸு, ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதோட டீட்டெயில்ஸு, அதாவது எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணீங்க, எந்த டெஸ்டினேஷன், எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, நேச்சர் ஆஃப் ஜாப் என்ன, இது எல்லாமே இங்கே கொடுத்துக்கலாம். அடுத்து ப்ரீவியஸாக ரிசர்ச் ஒர்க் அண்ட் பப்ளிகேஷன் எதாவது பண்ணியிருக்கீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸு, அதேமாதிரி இங்கே கேட்டிருக்க அந்த டீட்டெயில்ஸ்க்கு எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் போடணும். இங்கே டேட்டு ஃபில் பண்ணணும். இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுறீங்கன்னா அந்த என்க்ளோசரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஃபில் பண்ணிவிட்டு இதை தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்க அந்த லிங்க்கில் போய்ட்டு கூகுள் ஃபார்மில் சப்மிஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு இப்படி தான் நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் NIT திருச்சியிலேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் வந்து உங்களுக்கு இந்த வேக்கன்சிஸ் ஃபில் பண்ண போகிறாங்க.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போஸ்டிங்ஸ் ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 ப்ராஜெக்ட் அசோசியேட் 2 அப்படின்னு சொல்லி 2 டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள் தான். ஸோ இங்கே பொசிஷன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ராஜெக்ட் அசோசியேட் 1ல் 1 வேக்கன்சஸ் இருக்குது. ப்ராஜெக்ட் அசோசியேட் 2லேயும் உங்களுக்கு 1 வேக்கன்சஸ் இருக்குது. எசென்சியல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் 1க்கு நீங்கள் பிஇ பிடெக்கு அதில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது ஐடியோ எடுத்து படிச்சிருக்கணும், அல்லது அது கேட்கலன்ட்டால் ப்ரிஃபரன்ஸ் இருக்கிற குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தாலும் எலிஜிபிள் தான், அல்லது எம்இ எம்டெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அல்லது ஐடி முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள். ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, 60% மார்க் வச்சு பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஜிஎன் பிஜி நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தாலும் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் 2 இந்த போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக்கில் சிஎஸ்சி அல்லது ஐடி முடிச்சிருக்கவங்க எலிஜிபிள், அல்லது எம்இ எம்டெக்கில் சிஎஸ்சி அல்லது ஐடி முடிச்சிருக்கவங்க எலிஜிபிள். ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் பிஇ பிடெக் முடிச்சிருந்தாலும் சரி அல்லது எம்இ எம்டெக் முடிச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபஸ்ட் கிளாஸில் மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. எங்கள் ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெவலப்மெண்ட் ஆஃப் டீப் லேர்னிங் மாடல்ஸ் ஃபார் அப்ஜெக்ட் டிடெக்ஷன் இன் அட்டானமஸ் ட்ரோன்ஸில் வந்து உங்களுக்கு அதோட அந்த டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக ஒர்க் இருக்கும். அப்புறம் மல்டி மாடல் பர்செப்ஷன் ஃபார் சேலஞ்சிங் கண்டிஷன்ஸ் இன் ட்ரோன்ஸ், அதே மாதிரி ப்ரெக்யூர்மெண்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே சொல்லியிருக்கேன் இந்த ஒர்க் எல்லாமே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட ஒர்க்காகவே இருக்கும். ஓகேங்களா. அடுத்து இந்த போஸ்ட்டுக்கான சேலரி சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் அசோசியேட் 1க்கு பர் மந்த்துக்கு 25,000 ரூபாய் கன்சாலிடேட்டடாக சேலரியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ராஜெக்ட் அசோசியேட் கிரேட் 2க்கு 35,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை, கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. 6 மந்த்ஸ் இதோட ஒர்க் இருக்கும். இதில் வந்து தேவைப்பட்டால் உங்களை வந்து அந்த டைம் பீரியட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியும் தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்ளிகேஷனோட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக சேர்த்து நீங்கள் அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஸ்கேன் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் இந்த கூகுள் ஃபார்மில் போய்ட்டு சப்மிஷன் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதில் அவங்க கேட்டிருக்க பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அது எது பேசிஸ்லன்னு பார்த்தீங்கன்னா குட் அகாடமிக் ரெக்கார்டு இருக்கா, அதேமாரி ரிசர்ச் பொட்டன்ஷியல் இருக்கா, ரெலவென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களை ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட்டு பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ரிட்டன் டெஸ்ட் வந்து கம்பல்சரி இருக்குமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை, தேவைப்பட்ட ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் வச்சு ரெக்ரூட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்ப உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அன்றைக்கி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக அவங்க கொடுத்துருக்க அந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிஷன் பண்ணுறதுக்கு ஜூன் 25ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 5ஆம் தேதி சிஎஸ்சி மீட்டிங் ரூமில் இன்டர்வியூ நடக்கும். காலையில் 9:30 மணிக்கு அப்படிங்கிறத டென்டேட்டிவாக டைமிங் டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இன்டர்வியூ எப்போ அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.